ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை தோசை தான் செய்ய போகிறோம். கோதுமை தோசையில் நம்ம தக்காளி போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு செய்ய போகிறோம். மசாலாலாம் சும்மா வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மட்டும் தான் செய்ய போகிறோம். ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். இது வந்து காம்பெல்லாம் கட் பண்ணி இந்த கருப்பு கலரில் கட் பண்ணிடணும். எப்பொழுதுமே நம்ம குழம்பு வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, எது செஞ்சாலும் தக்காளி போடுற மாட்டோம் இருந்துச்சுன்னா அந்த காம்பை கட் பண்ணிடணும். அடுத்து வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 2 இஞ்சி துண்டு, ஒரு 5, 6 பல் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கோதுமை தோசை சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கோதுமை தோசைனே கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கோதுமை தோசையே சாப்பிட மாட்டேன். பிடிக்காத ஒன்றுனா எனக்கு கோதுமை தோசை தான். உப்புமா, அந்த கோதுமை தோசை இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரி செய்யும்போது நான் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 2, 3 டைம் நல்லா செஞ்சுருக்கேன். சரி 3ஆவது டைம் 4ஆவது டைம்லாம் உங்களுக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ போடுறேன். உண்மையே சத்தியமாக சொல்கிறேன், கோதுமை தோசைலாம் கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வந்து காரத்துக்கு வந்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இது கூட நம்ம வந்து மிளகு சேர்க்கவே இல்லை. காரத்துக்கு தகுந்தாலும் மிளகு சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து வாசனைக்கு செரிமானத்துக்கு நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் சேர்க்குறது நல்லது உடம்புக்கு, குளிர்ச்சி தான் ஜீரகம் வந்து நம்மளுக்கு. இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சாச்சு. இதோட வந்து ஒரு 3/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நம்ம அரைக்கணும் தண்ணி ஊற்றி. ஒரு 3/4 கப்பு இருக்கும். அது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஏன் கையாடி கூட நம்ம கரைச்சிக்கலாம். அது வந்து மிக்சியில் அடிக்கிற மட்டும் நல்லா கலந்துக்கும். அதெல்லாம் மிக்சிலேயே விட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டாச்சு. இது விருப்பமாக தான் நீ வந்து எது சேர்த்துக்கலாம். ரவா கூட சேர்த்துக்கலாம். ரவா சேர்க்கல, அரிசி மாவு தான் நீங்கள் சேர்க்க போகிறோம். நான் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். இதுவரை எனக்கு திறக்க முடியாது. நல்லா அரைச்சி வந்து வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா நிறைய தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றி தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இப்போ வந்து அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஊற வச்சு தான் அரைச்சிருக்கேன். அது ஒரு கொஞ்சமாக ஒரு கப்பு இருக்கும் அரிசி மாவு. நார்மலாக எப்போலாம் நம்ம சாப்பாடு செய்யும்னா அந்த அரிசி தான் அது. இட்லி அரிசி கிடையாது. நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான் அது. அதை அரைச்சி நான் வந்து 1 மணி நேரம் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்மள்ட்ட இட்லி மாவு இருந்தால் கூட இட்லி மாவு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இட்லி மாவு இல்லை, அதனால தான் இன்றைக்கி இந்த தோசை செய்கிறேன். இட்லி மாவு வந்து இன்னும் 2 நாள் ஆகும் அரைக்கிறதுக்கு. அதனால தான் இட்லி மாவு இல்லாதனால சரி இதை செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு ஒரு 5 கிலோ இருக்குது. அதை எப்படியாச்சும் காலி பண்ணிடலாம். டெய்லி சப்பாத்தி, பூரி இது மாதிரி தோசை இது மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வாரமாக வந்து இது மாதிரிலாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாவு அரைக்கல. இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்ற போகிறோம். எனக்கு வந்து அதில் இது மட்டும் இருக்கும், அதை பேர் நல்லா மெலிசாக ஊற்றுவாங்க. அது மாதிரி நான் ஊற்றவே வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, போக நம்ம கற்றுக்கலாம். நம்ம எப்படி இந்த ரவா தோசை ஊற்றுவாங்களா, கடையிலலாம் ஊற்றி தருவாங்களா, அது மாதிரி ஊற்றலான்னு ட்ரை பண்ணுறான்னு வரல. சரி நம்மளுக்கு வர மாட்டோமே, நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்த மட்டும் நான் தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சைடிஷ் தேவையே இல்லை. சட்னி வைக்கணும், தூள், இட்லி பொடி இது மட்டும் எதுவுமே தேவை கிடையாது. வெறுமனையாகவே சாப்பிட்லாம் தோசையை. நான் இது மாதிரி தான் ஊற்றி ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. சரி நம்மளுக்கு வந்த மாட்டையும் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எனக்கு வர மாட்டையும் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து காரம் மிளகு சேர்த்தனால கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. மிளகு போடுறதுனால நல்லது தான் உடம்புக்கு நம்மளுக்கு. இது வந்து குறுமிளகு சொல்லுவாங்களா, அது மாதிரி கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்த மிளகு தான் அது. நல்லெண்ணெய் மேலாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு எப்போலாம் நான் தோசை வந்து மூடி போட்டு தான் மூடுவேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தால் செம்ம கம்ம கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு, சொல்ல அளவே இல்லை, அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இது ஃபஸ்ட் டைம் சாப்பிடல, 2, 3 டைம் சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்தாட்டி மிளகு கொஞ்சம் அதிகமாக போனதுனால டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கலாம். ஒரு தோசை எடுத்துட்டேன், இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன். இன்றைக்கி வந்து குழம்பு வந்து பாசி பருப்பில் போட்டு நான் வந்து இது காயின்னு சொல்லுவாங்க, பாசிப்பருப்பு போட்டு நான் வந்து கூட்டு மட்டும் செஞ்சுருக்கேன். அதான் இன்றைக்கி வந்து சைடிஷ். இதுக்கு சைடிஷ் எல்லாமே சாப்பிட்லாம், இருந்தாலும் சைடிஷ் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு போட்டு நான் வந்து
கூட்டு மட்டும் செஞ்சுருக்கேன் சவுசு காய வச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோசை. செம்ம டேஸ்ட் இருக்கும். இந்த கோதுமை தோசைன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க அது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாட்டா காரம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னா நம்ம காரம் நம்ம சாப்பிட்ற மாட்டோம் குழந்தைங்க சாப்பிட்டா நல்லா நம்ம காரமாக இருக்கும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவோம் அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. இது மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக தோசை ஊற்றலாம். பச்சை பயிரில் தோசை ஊற்றலாம். இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசியில் நம்ம தோசை செய்யலாம். இது மாதிரி கோதுமை மாவில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசை செய்யலாம். இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தோசை செஞ்சால் சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படி தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று செஞ்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். மற்றவங்க சாப்பிட்றாங்க என்னமோ எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது. என் ஃப்ரெண்டுங்கலாம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. இது பண்ண நான் சொல்லுவேன் சமைக்க தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நீலாம் சமைக்க மாட்டே உடனே பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அப்படி இப்படிம்பாங்க. எங்கள் வீட்டிலேயே இப்போ நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ நான் சமைப்போமா இந்த மாதிரி இது சமைப்பேன் அதை சமைக்கலாம் நம்பவே மாட்டாங்க. இப்போல்லாம் வீடியோ பார்த்துட்டு இந்தளவுக்கு சமைக்கிறியா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறியா எனக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு தரியா அப்படிலாம் கேட்குறாங்க. அந்தளவுக்கு பாருங்கள் நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களாம் நம்புகிறாங்க. அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதான் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுங்களாம் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுப்பேன். எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாருக்கும் செஞ்சு தர்றதுக்கு நான் ரெடி. சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரெடியா? என் ஃப்ரெண்டுங்களாம் எப்போடா உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் எப்போ நீங்கள் எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டு வரையோ அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வருவேம்மா. அவங்க வந்து எனக்கு எப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரையோ அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வரணும். இதிலே போட்டி நடந்துட்டு யார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறான்னு தெரியல. போனால் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டு. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.